அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களோட குணநலன்கள்லாம் என்ன, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், பல தகவல்களை இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ராசியோட நட்சத்திர பலன்களையும் இந்த ஆடி மாத கிரகநிலைப்படி கடகராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு முழு பலனையும் இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்கிறது கடகராசியில் அமைஞ்ச பாதம். இதன் அதிபதி குரு பகவான். இதனால் இந்த பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குருவோட ஞானமும் சந்திரனின் அன்பும் சேர்ந்த ஒரு தனித்துவமான மனநல இருக்கும்னு பாரம்பரிய ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இவங்க வெளியில் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ஆனால் மனசுக்குள்ளே 1000 எண்ணங்களை வச்சுருப்பாங்க. யாருக்கிட்டையும் இவங்களோட கஷ்டங்களை சீக்கிரத்தில் பகிர்ந்து கொள்ளவே மாட்டாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல முதல் ஆளாக இவங்க நிற்பாங்க எப்போவுமே. ஆனால் அவங்களுக்கு உதவி தேவைப்படக்கூடிய நேரத்தில் யாரையுமே இவங்க தொந்தரவு செய்ய விரும்பவே மாட்டாங்க. இவங்க நம்ம யாருக்குமே பாரமாக இருந்துடக்கூடாது அப்படின்னும், நமக்கு ஒரு உதவி வேணுங்கிறத மற்றவங்கக்கிட்ட கேட்குறதுக்கே ரொம்ப தயங்குவாங்க இவங்க. ஃபஸ்ட்டு யாருக்குமே நம்ம ஒரு சிரமத்தை கொடுத்துடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இவங்க எப்போவுமே அதில் கான்ஷியஸாக இருந்துகிட்டே இருப்பாங்க. இதுதான் இவங்களோட முதல் வாழ்க்கை ரகசியமே. இவங்க மற்றவங்களுக்காக வாழக்கூடியவங்க, ஆனால் தங்களுக்காக வாழ கற்றுக்கொள்கிறது கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கும். இந்த பாதத்தில் பிறந்தவங்க கருணை உள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஒருத்தங்க அழுதுட்டாங்க அப்படின்னா அவங்களோட சேர்ந்து மனம் வருந்தக்கூடிய அளவுக்கு இரக்க குணம் கொண்டவங்க. அதனால தான் பலர் இவங்களை நல்ல மனசுக்காரங்கன்னு பாராட்டுவாங்க. ஆனால் இந்த நல்ல மனசு தாங்க பல பேரை தவறாக இவங்களை பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையுது. இந்த நல்ல மனசு தான் இவங்க ஏமாறக்கூடிய, துரோகத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இவங்களை தள்ளுது. இது பலருக்கும் வாழ்க்கை படமாக மாறுங்க. அது இவங்க சின்ன வயசில் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக சண்டை போடவே மாட்டாங்க. வீட்டில் பெரியவங்கக்கிட்ட மரியாதை நடந்துக்குவாங்க. படிப்பில் இவங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்கும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதை ஆழமாக கற்றுக்குவாங்க அவங்க. சில குழந்தைங்க சிறு வயசுலேயே ஆன்மீக ஆர்வத்தோடு இருப்பாங்க. கோயிலுக்கு போகிறது, ஸ்லோகம் கேட்குறது, பெரியவங்களோட கதை கேட்குறது, இந்த மாதிரியான விஷயங்களில் இவங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் மட்டும் உணர்ச்சி வசப்படுவாங்க. சின்ன வார்த்தையை கூட மனசில் வச்சுக்கிட்டு வருந்துவாங்க. இதுதான் பெற்றோர் கவனிக்க வேண்டிய விஷயங்க. இவங்களை கோபமாக கண்டிக்கிறத விட அன்பாக புரிய வச்சா ரொம்ப சீக்கிரத்துலேயே இவங்க மாறிடுவாங்க. அது எல்லாருமே செய்வாங்கன்னு நாம் சொல்ல முடியாது இல்லையா? இவங்களோட சிறப்பு குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயற்சி பண்ணுவாங்க. நேர்மையை ரொம்பவே மதிப்பாங்க. யாருக்குமே தீங்கி நினைக்கவே மாட்டாங்க. பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, மரியாதையாக வாழணுங்கிற எண்ணத்தை கொண்டவங்க இவங்க. இவங்களுக்கு குடும்ப பாசம் ரொம்ப அதிகம். அம்மா மீது தனிப்பட்ட பாசம் இருக்கும். குடும்பத்தில் யாராவது கஷ்டப்பட்டால் முதல்ல உதவ ஓடி போகிறது இவங்களாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு சிறப்பு திறமை இருக்குங்க. எதிரில் இருக்கவங்களோட மனநிலைமையை சீக்கிரத்தில் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு திறமை. அதனால் நல்ல ஆலோசகராகவும் நல்ல நண்பராகவும் இவங்களால் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்க முடியும். இவங்க வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் வராததுன்னு கிடையாது, ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். எல்லா நல்லதுமே லேட்டாக தான் இவங்களுக்கு கிடைக்கும். திருமணம் கூட நிறைய பேருக்கு லேட்டாக தான் நடக்கும். அதனால் சில நேரங்களில் எல்லாருக்குமே சீக்கிரம் நடக்கிறதுன்னு மட்டும் ஏன் தாமதமாக நமக்கு நடக்குது அப்படின்னு இவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆனால் அந்த தாமதம் இவங்களை பக்குவப்படுத்துறதுக்கு தான் பாரம்பரிய ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பொறுமையோடு இருந்தாங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய வெற்றி நீடித்ததாகவும் நிலையானதாகவும் இவங்களுக்கு அமையும். பொதுவாக இவங்களோட உடன் பிறந்தவங்களோட அன்பாக இவங்க இருப்பாங்க. சின்ன வயசில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தாலும் கூட பெரியவங்க ஆன பிறகு ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இவங்களுக்குள்ளே அதிகரிக்கும். சில குடும்பங்களில் சொத்து இல்லை அப்படின்னா பண தொடர்பாக கருத்து வேறுபாடுகள்லாம் கூட வரும். அந்த நேரத்தில் அமைதியாக பேசி முடிவெடுத்தாங்க அப்படின்னா உறவு நல்லபடியாக நீடிக்குங்க. உடன் பிறந்தவங்களோட இவங்க அந்யோன்யமாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப தீர்க்கமாலாம் சொல்ல முடியாது. புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க தாங்களே விட்டு கொடுத்து உறவை காப்பாற்ற முயற்சி பண்ணுவாங்க. அதனால் குடும்பத்தில் சமாதானத்தை ஏற்படுத்துகிறவங்களாக இவங்க இருப்பாங்க.
இவங்களுக்கு பெரும்பாலும் குடும்பத்தோட சம்மதத்தோட நடைபெறக்கூடிய திருமணமாக தான் அதிகம் அமையும். குடும்ப உறவுகளை மதிக்கக்கூடிய குணம் இருக்கிறதால பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதத்தோட திருமணம் நடைபெற வாய்ப்பு நல்லதாக இருக்குங்க. இவங்களுக்கு எந்த வயசில் திருமணம் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப தீர்மானமாக தீர்க்கமாக சொல்ல முடியாது. 24 வயசுலேருந்து 31 வயசுக்குள்ளே திருமண யோகம் அமையலாம். இந்த பலன்கள்லாம் நட்சத்திர பாதங்களை வச்சு முழுமையாக தீர்க்கமாக சொல்லிட முடியாது. இது எல்லாருக்குமே சரியாக பொருந்தவும் பொருந்தாது. இது பொதுவான ஒரு கருத்து கணிப்பு. தசா புத்திகள் லக்னம் இதை பொறுத்து, சிலருடைய சொந்த பிறந்த நேரத்தை பொறுத்து, அவங்க ஜாதகப்படி இந்த கருத்துக்கள் இந்த பலன்கள் மாறுபடலாம். அதனால் இது எல்லாருக்குமே இது பொருந்தும்னு சொல்ல முடியாதுங்க. இதை நிறைய பேர் பொறுத்தது கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க, நிறைய பேர் பொருந்தலைன்னு சொல்கிறீங்க. பொருந்தாதவங்களுக்கு தான் இந்த பதிலுங்க. இது ஏன்னா பிறந்த நேரத்தையும் தசா புத்தியும் லக்னத்தையும் பொறுத்து இவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பலன்கள் மாறும். சரிங்களா? இவங்க பெரும்பாலும் கல்வித்துறை, மருத்துவம், வங்கி, நிர்வாகம், சட்டம், ஆலோசனை, ஆன்மீக சேவை, சமூக சேவை போன்ற துறைகளில் நல்ல பேர் பெறக்கூடிய பொறுப்புகளில் வேலையில் இவங்க இருப்பாங்க. இவங்க தனியார் வேலை இல்லை அப்படின்னா சொந்த தொழிலில் ரெண்டுலேயுமே முன்னேற முடியுங்க. ஆனால் அனுபவம் சேர்த்த பிறகு தான் சொந்த முயற்சியில் ஏதாவது தொடங்கினா அது நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அவசர முதலீடுகளை மட்டும் இவங்க தவிர்க்கணுங்க. இவங்கக்கிட்ட பணம் வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் அதை வீணாக்க மாட்டாங்க. சேமிப்பு செய்யக்கூடிய பழக்கம் இவங்கக்கிட்ட இருக்கும். வீடு, நிலம், குடும்ப பாதுகாப்பு போன்றதுக்காக பணத்தை பயன்படுத்த இவங்க நிறைய விரும்புவாங்க. இவங்க 30 வயசுக்கு பிறகு வாழ்க்கை நிலையாக தொடங்குங்க. 35 வயசுக்கு பிறகு பொறுப்பும் மதிப்பும் அதிகரிக்கும் இவங்களுக்கு. 40 வயசுக்கு பிறகு பொருளாதார நிலை வலுப்பெறும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒருத்தரோட முழு ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுங்க. வெளிநாட்டு யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலருக்கு வேலை, கல்வி இல்லை அப்படின்னா தொழில் காரணமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க சில நேரங்களில் யாரையுமே அனைவரையுமே நம்பி ஏமாறக்கூடும். பெரிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து எடுக்கணும். நீங்கள் கடன் கொடுக்கறது, கூட்டு தொழில் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுடைய மிகப்பெரிய பலமே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட உண்மையான பலம் பொறுமைங்க. அவசரப்படாமல் தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா தாமதமான வெற்றியும் அது நிலையான வெற்றியாகவும் அமையுங்க. இந்த பாதத்தோட முக்கிய கிரக ஆதிக்கம் குரு பகவான். அதனால் ஞானம், தர்மம், கருணை, கற்றல் ஆகியவற்றோட தொடர்புடைய வழிபாடுகள்லாம் முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல தட்சிணாமூர்த்தி. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலை மஞ்சள் மலர் சாத்தி நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் நீங்கள். அடுத்ததாக சிவபெருமான். திங்கட்கிழமைகளில் சிவாலயத்துக்கு போயிட்டு பால் இல்லை அப்படின்னா தண்ணீரால் அபிஷேகம் செஞ்சு தரிசனம் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்த தெய்வம் மகாவிஷ்ணு. நீங்கள் போக வேண்டிய கோயில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலங்குடி ஆபத் சகேஸ்வரர் கோயில், இது குருஸ்தலம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பக்கத்தில் கும்பகோணம் பகுதியில் அமைஞ்சிருக்கு. நவகிரக குருஸ்தலம்னு இதை சொல்லலாம். வியாழக்கிழமை காலையில் போகலாம். மஞ்சள் வஸ்திரம் அணிஞ்சிட்டு போகணும். மஞ்சள் மலர் அர்ச்சனை செய்யலாம். கடலைப்பருப்பு இல்லை அப்படின்னா கொண்டக்கடலை நைவேத்தியமாக நீங்கள் சமர்ப்பிக்கலாம். குரு பகவானை 9 முறை இல்லை அப்படின்னா 27 முறை வலம் வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அடுத்ததாக திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுங்க. அதிகாலையில் நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் செய்யலாம். ஓம் நமசிவாயம் ஜபத்தை சொல்லி ஜபிக்கலாம். முடிஞ்சால் கிரிவலம் செய்யலாம். அன்னதானத்தில் நீங்கள் பங்கேற்கலாம். அடுத்ததாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில், ராமநாதபுரம் மாவட்ட தமிழ்நாட்டில் இருக்குங்க. தீர்த்தங்களில் இந்த கோயிலுக்கு போயிட்டு நீராடிய பின்னாடி தரிசனம் செய்யலாம். சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யலாம். முன்னோர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க. இந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணலாங்க. அடுத்ததாக கர்மாக்கள் குறைய என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் ஒரு முறையாவது அன்னதானம் செய்யலாம். பசுக்களுக்கு அகத்திக்கீரை இல்லை அப்படின்னா பசுந்தீவனம் கொடுக்கலாம். பறவைகளுக்கு தினமும் தானியம் வைங்க. ஏழை மாணவர்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்ச உதவி, நோட்டோ புத்தகமோ கல்வி உதவி ஏதாவது செய்யுங்க. முதியவர்களுக்கு உதவுங்க. மரக்கன்றையாவது நட்டு வளர்த்து பாருங்கள். கர்மாக்கள்லாம் குறைய நீங்கள் இந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு இந்த தெய்வ வழிபாடு மேற்கொள்ளும்போது நிறைய நன்மைகள்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
வெள்ளை, இளம் மஞ்சள், இளம் பச்சை, சந்தன நிறம், முத்து வெள்ளை இந்த நிறங்களை முக்கியமான நிகழ்வுகள், நேர்முக தேர்வுகள் இல்லை அப்படின்னா புதிய முயற்சிகள் போன்ற சமயங்களில் நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. மன நம்பிக்கையை அதிகரிக்கும்னு சொல்லப்படுது. பொதுவாக இந்த பாதத்துக்கு பொருத்தமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 5, 7, 11. உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கட்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. உங்களுக்கு அதிர்ஷ்டமான ரத்தினம் பார்த்தீங்கன்னா மஞ்சள், புஷ்பராகம். நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரையுமே சீக்கிரத்தில் உடனே முழுமையாக நம்பக்கூடாது. பெரிய முதலீடுகளை யோசிக்காமல் செய்யக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது. கோபத்தில் பேசக்கூடிய வார்த்தைகளை தவிர்க்கணும். இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். இந்த புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க கருணை நிறைந்த மனம் கொண்டவங்க, குடும்பத்தை நேசிக்கக்கூடியவங்க, உழைப்பால் உயரணும்னு விருப்பப்படுறவங்க, மற்றவங்களுக்காக நன்மை செய்ய நினைக்கிறவங்க. இவங்க வாழ்க்கையில் சில தாமதம் இருந்தாலும் கூட அது அவங்கள வலிமையானவங்களாக மாற்றுமே தவிர என்றைக்குமே வீழ்த்தாது. இறைவன் மீது நம்பிக்கை வச்சு நல்ல செயல்களை செஞ்சு தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் மன நிறைவும் முன்னேற்றமும் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். இந்த கடகராசிக்காரங்க கடந்த 2 மாதமாக நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கடந்த 2 மாதங்களில் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் இல்லை அப்படின்னா நெருக்கடியை நீங்கள் சந்திச்சிருப்பீங்கன்னு அர்த்தம். முதல்ல ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். எல்லா கடகராசிக்காரர்களும் ஒரே மாதிரியான அனுபவத்தை சந்திப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் பாரம்பரிய ஜோதிட நம்பிக்கையின்படி சிலருக்கு இந்த காலகட்டத்தில் மன அழுத்தம், தாமதம், குழப்பம் இந்த மாதிரியான அனுபவமெல்லாம் நிறைய வந்திருக்கும். அப்படி நீங்கள் இந்த 2 மாதத்தில் என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சதுமே இரவு தூங்குற வரைக்கும் மனசில் ஒரு அமைதி இல்லாத நிலைமை இருந்திருக்கும். என்ன நடக்குதுன்னு புரியாத ஒரு குழப்பம், செய்யக்கூடிய வேலைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காம போயிருக்கும், உழைச்ச அளவுக்கு வருமானம் வரலையேங்கிற கவலைப்பட்டிருப்பீங்க. நீங்கள் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் பெரிய சண்டையாக மாறி இருக்கும். தேவையில்லாத சத்தம், சண்டை, பிரச்சனை, குழப்பம், எப்போ பாரு வீட்டில் ஒரே சத்தமாக அமைதி இல்லாத நிலைமை. சிலருக்கு குழந்தைங்க பற்றி கவலை, சிலருக்கு பெற்றோர்கள் உடல்நலை பற்றி கவலை, சிலருக்கு பணம் பெற வேண்டிய இடத்துல தாமதம், வாங்க வேண்டிய பணம் கைக்கு வராமல் இருந்திருக்கும், கடன் சுமை அதிகமாயிருச்சேங்கிற பயம் இருந்திருக்கும், நண்பர்கள்னு நம்பினவங்க விலகி இருப்பாங்க, உறவினர்கள் புரிஞ்சுக்காமல் பேசியிருப்பாங்க, நீங்கள் நல்லது செஞ்சவங்களே உங்களை தவறாக புரிஞ்சுக்கூடக்கூடிய சூழ்நிலை, அலுவலகத்தில் உங்கள் உழைப்புக்கு வேறு ஒருவர் பாராட்டு பெறக்கூடிய நிலைமை, நான் இவ்வளவு உழைக்கிறேன் ஆனால் ஏன் எனக்கு பலன் இல்லைங்கிற கேள்வி உங்களை வாட்டியிருக்கும். சிலருக்கு தூக்கமின்மை, சிலருக்கு அதிகமான யோசனை, சிலருக்கு காரணமே தெரியாத பயம், சிலருக்கு உடல் சோர்வு, எதுக்கு நம்ம பயந்துக்கிறோம் என்னன்னே தெரியாது. இத்தனை பிரச்சனையும் சேர்ந்து ஒரு மனுஷனை குழப்பும் போது என்ன நடக்கும்? தானாக பயம் வரதாங்க செய்யும். மருத்துவ பரிசோதனை செஞ்சாலும் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லையேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் மன அழுத்தம் மட்டும் குறையாமல் இருந்துக்கிட்டே இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு வெறுமை இருந்திருக்கும். ஒரு வேலை தொடங்கணும் அப்படின்னா அதில் தடை, ஒரு நல்ல செய்தி வரும்னு எதிர்பார்த்தா கடைசி நேரத்தில் தாமதம். இது மாதிரியான அனுபவமெல்லாம் சிலருக்கு ஏற்பட்டிருக்குங்க. ஆனால் ஒவ்வொரு இரவுக்கு பிறகுமே விடியல் வருதுங்கிற மாதிரியான கஷ்டமான காலங்களும் நிரந்தரமானது இல்லைங்க. அதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த நேரம் உங்களுக்கு பொறுமையும் அனுபவத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கலாம். இனிமேல் இந்த முடிவை அவசரமாக எடுக்காமல் யோசித்து எடுக்கும் பக்குவம் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த காலத்தில் உங்களை உண்மையாக நேசிக்கிறவங்க யாருங்கிறத நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மக்கிட்ட இருந்து சில விஷயங்களை எடுத்துக்கோங்க. ஆனால் அதை விட நல்ல ஒரு விஷயத்துக்காக நம்மளை தயார்படுத்துறதுக்காக தான் இந்த விஷயம் நடந்திருக்குன்னு பல ஆன்மீக மரபுகள்லாம் சொல்லியிருக்கு. அதனால் கடந்த 2 மாதங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்தை நினச்சி மனம் உடையாதீங்க. அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கோங்க. நம்பிக்கையை விட்டுறாதீங்க ஒரு நாளும். கடவுள் எப்போவுமே கைவிடவே மாட்டாருங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. இறை நம்பிக்கையும் நல்ல செயல்களையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த காலமும் கடந்து போகுங்க. நம்பிக்கையாக இருங்க. இந்த அனுபவத்தில் ஏதாவது உங்களுக்கு நடந்துச்சான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத கிரக நிலை உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் மாதத்துலேயே ஆடி மாதம் ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. இந்த மாதம் அம்மன் வழிபாட்டுக்கும் ஆன்மீக சிந்தனைக்கும் வாழ்க்கையை மறுபரிசீலனை செய்கிறதுக்கும் முக்கியமான காலமாக சொல்லப்படுதுங்க. கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மன உறுதியை வளர்க்கும் மாதமாக அமையப்போகுது.
கடந்த 2 மாதத்தில் ஏற்பட்ட மன அழுத்தம், பண நெருக்கடி, குடும்ப குழப்பம் இதிலிருந்து மெதுவாக நீங்கள் வெளியே வர தொடங்கக்கூடிய காலமாக சிலருக்கு மாறப்போகுது. முன்பு முடங்கி இருந்த சில காரியமெல்லாம் மறுபடியும் நகரத் தொடங்குங்க. புது நம்பிக்கை உங்களுக்கு உருவாகும். பண வரவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் வருமானம் நிறைய கிடைக்கும். ஆனால் வருமானம் வந்த உடனே செலவும் வந்துடுங்க. அதனால் தேவையில்லாத செலவுகளை நீங்கள் தவிர்த்து திட்டமிட்டு செயல்படுறது ரொம்ப நல்லது. கடன் இருந்தால் அதை மெதுவாக குறைக்கக்கூடிய திட்டம் அமைச்சுக்கோங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு புதிய பொறுப்பெல்லாம் வரலாம். சிலருக்கு மேலதிகாரிகளோட கவனம் கிடைக்கலாம். ஆனால் அவசரமாக வேலை மாற்றக்கூடிய முடிவு எடுப்பதற்கு முன்னாடி நல்லா யோசிங்க. வியாபாரம் செய்கிறவங்க புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த சில மனக்கசப்பெல்லாம் குறையுங்க. பேசாமல் இருந்தவங்க கூட மறுபடியும் பேச தொடங்குவாங்க. குடும்ப உறுப்பினர்களோட நேரம் செலவிடுறது ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்குங்க. ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் வழிபாடு, திங்கட்கிழமைகளில் சிவன் வழிபாடு, வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு செய்கிறது பலரால் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு, கருதப்படுது. இது மன அமைதியை உங்களுக்கு வளர்க்க உதவுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சில புரிதல் குறைவுகள்லாம் இருந்திருக்குங்க. சிலர் பேசாமல் இருந்திருப்பாங்க. சிலர் மனசில் இருந்ததை வெளிப்படுத்தாமல் தவிச்சிருப்பாங்க. இந்த ஆடி மாதத்தில் மனம் திறந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய உங்களுக்கு உருவாகும். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கோங்க. கோபத்தில் பேசப்படும் ஒரு வார்த்தை பல வருஷ உறவையும் கூட பாதிச்சிருங்க. அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு குடும்பத்தில் திருமண பேச்சு தொடங்கக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு இருக்குது. ஏற்கனவே நடந்த பேச்சுவார்த்தையெல்லாம் மறுபடியும் முன்னேறும். கணவன் மனைவியிடையே இருந்த சிறிய கருத்து வேறுபாடுகள்லாம் குறைய போதுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மனநிலைமை அதிகரிக்கலாம். குடும்பத்தோடு சேர்ந்து பயணம் இல்லை அப்படின்னா ஆன்மீக தரிசனம் செல்லக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு அமைய போதுங்க. போட்டித் தேர்வுகள், நேர்முக தேர்வுகள், ஆவணங்கள் போன்றவற்றில் கவனமாக நீங்கள் இருக்கணும். ரொம்ப நாளாக பேசாமல் இருந்த உறவினர்களோட மீண்டும் தொடர்பு உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனையை மதித்து நடக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வருமானத்துக்கான புது வாய்ப்புகள்லாம் சிலருக்கு உருவாகுங்க. ரொம்ப நாளாக வராமல் இருந்த பணம் கைக்கு வரும். ஆனால் வருமானம் அதிகரிக்கும் நேரத்தில் செலவுகளும் அதிகரிக்குங்க. குடும்ப செலவு, மருத்துவ செலவு, இல்லை அப்படின்னா வீட்டு தேவைகளுக்கான செலவுகள்லாம் நிறைய வரும். அதனால் இந்த மாதம் சம்பாதிக்கிறத விட சேமிக்கிறதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். தொழிலை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு இது திறமையை நிரூபிக்கக்கூடிய காலம். மேலதிகாரிகள் உங்கள் வேலையை கவனிக்க தொடங்குவாங்க. ஆனால் சிலருக்கு அலுவலக, அரசியல், இல்லை அப்படின்னா கருத்து வேறுபாடுகளும் வர வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. அதனால் உணர்ச்சி வசப்பட்டு பதில் சொல்லாமல் தொழில்முறை அணுகுமுறையை பின்பற்றுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பழைய வாடிக்கையாளர்கள்லாம் மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புது ஒப்பந்தங்களும் கிடைக்கலாம். ஆனால் எந்த ஒரு முதலீட்டையுமே முழுமையாக ஆராய்ஞ்சு பிறகு செய்யுங்க. அதுதான் நல்லது. அவசர முடிவுகள்லாம் தேவையில்லாத சிக்கல்களை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக இருங்க. அரசு வேலைக்கு தயாராகி வரவங்களுக்கு இந்த மாதத்தை முழுமையாக பயன்படுத்தணும். நீங்கள் தேர்வுகளுக்கான தயாரிப்பில் தொடர்ந்து கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் மன அழுத்தம் குறைய தொடங்கினாலும் தூக்கம், உணவு, ஓய்வு இதில் நீங்கள் கவனம் செலுத்தணும். அதிக வேலைப்பளு காரணமாக உடலை அலட்சியம் செய்யக்கூடாது. ஆன்மீக பரிகாரத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் வழிபாடு செய்யுங்க. திங்கட்கிழமைகளில் சிவபெருமானை தரிசனம் பண்ணுங்க. வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வணங்கி முடிஞ்சால் மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யுங்க. ரொம்ப நல்லதுங்க. புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள்லாம் மெதுவாக முன்னேறுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பணவரவு சீராக வாய்ப்பு இருக்குது. வேலை தொடர்பாக நல்ல தகவல்கள்லாம் வரலாம். அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. அதிர்ஷ்டமான நிறங்கள் வெள்ளை, இளமஞ்சள், இளம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 7. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான், குரு பகவான், மகாவிஷ்ணு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழிலில் முன்னேற்ற வாய்ப்புகள்லாம் உருவாகலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கலாம். புதிய முயற்சிகளை தொடங்க நல்ல காலமாக இது அமையலாம். செலவுகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கட்கிழமை, சனிக்கிழமை, வியாழக்கிழமை. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் மஞ்சள், வெள்ளை, தங்க நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 5, 8. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி, பெருமாள், அம்மன். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு
பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வாய்ப்பு வரப்போகுது. பண விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. வேலை மாற்றம் இல்லை அப்படின்னா புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கலாம். ஆன்மீக ஈடுபாடு மன அமைதியை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை, திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் பச்சை, வெள்ளை, நீலப்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 7, 9. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நாகதேவதை, சிவபெருமான், அம்மன். ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் வழிபாடும், திங்கட்கிழமைகளில் சிவபெருமான் தரிசனமும், ஏழை மக்களுக்கு அன்னதானம் இல்லை அப்படின்னா உணவு வழங்குறது, இது உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை தருங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.